தன்னோட பழைய டீமை பார்த்து களத்திலே வந்து கண்ணீரை விட்டுருக்காருங்க ரவீந்திர ஜடேஜா. அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு பிறகு நம்மளோட எம்எஸ் தோனியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை வந்து வச்சுருக்காரு. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலை கேட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, ஸ்கிரீன் நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்து லைக் பண்ணி பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணுற பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது இன்றைக்கி களத்திலேயே அவங்களோட எக்ஸ்ட்ரீமை பார்த்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு கண் கலங்கியிருப்பார் ரவீந்திர ஜடேஜா. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி, ஆர்ஆர் ஃபேன்ஸும் சரி, கிரவுண்ட்லேயே நிறைய பேர் வந்து கண் கலங்கிட்டாங்க. அந்தளவுக்கு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் வந்து போயிட்டு இருந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் ஜடேஜா இருக்கார் இல்லையா, என்னதான் வெளியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ வேதனையை வந்து பார்க்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு ஒரு கட்டத்தில் அந்த வேதனையை வெளியே காமிச்சிட்டாருங்க. அந்த ஃபோட்டோவும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா வீடியோவும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரவீந்திர ஜடேஜா ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். அதாவது சிஎஸ்கேவோட மிகப்பெரிய பேக் ஃபயர் என்ன அப்படிங்கிறத அப்புறம் டோனியே இப்போ தான் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதாவது பவுலிங்கை எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் வந்து கொஞ்சம் வீக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பேட்டிங்கில் நான் இந்தளவுக்கு வந்து எதிர்பார்க்கல, இந்தளவுக்கு மோசமாக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு மோசமாக பண்ணிட்டாங்க. நான் சொன்னதை விட ஸோ அவங்க வந்து மாற்றி செஞ்சு இப்போ வந்து மிகப்பெரிய தோல்விக்கு வந்து உட்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டோனியும் ஒரு சில கருத்துக்கள் வச்சுருக்காரு. இன்றைக்கி 3வது மேட்ச் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த 3வது மேட்ச்னு சொல்கிறத விட போன 2 மேட்ச் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எப்படி வந்து ஒவ்வொரு டீம் வந்து பேட்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க, எந்த அளவுக்கு வந்து பேட்டிங்கை வந்து அடித்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் சிஎஸ்கே அதை வந்து பாதி கூட பண்ணலைங்க. நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, பாதி கூட பண்ணலை. பவர் பிளேயில் சொல்லப்போனால் 40 ரனுக்கு தான் 4 விக்கெட்டு. ஸோ அங்கேயே கதை வந்து கந்தலாயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே முக்கிய காரணம் வந்து சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், எதிர்பார்த்த நட்சத்திர பிளேயர் யாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாடாக இருக்கட்டும், எதிர்பார்ப்பு ருத்ராஜ் கெய்க்வாடையும் மற்றும் சஞ்சு சாம்சன் மேலே தான் இருந்துச்சு. ஆனால் 2 பேருமே வந்து 6 ரன்னுக்கு ஆட்டம் இழக்க அங்கேயே ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் வந்து ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சிங்க. மற்றபடி எங்கேயுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹார்ட் ப்ரோக் ஆகிருக்க மாட்டாங்க. என்ன தான் ஒரு இடத்த பண்ணால் ஓப்பனிங் சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட மிடில் ஆர்டரில் சிவம் தூபே மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த 3 பேர்த்து மேலே தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஒட்டுமொத்த நம்பிக்கையும் வச்சுருந்தாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை சிஎஸ்கே இந்த ஒரு போட்டியை வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத. ஏன்னா தான் தொடக்கத்தில் 2-3 விக்கெட் போயிருந்தாலும் சென்டரில் வந்து நம்மளோட தூபே இருக்காருப்பா, கொஞ்சம் வந்து தூக்கி நிறுத்திடுவார் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அவரும் வந்த உடனே ஒரு 6 அடிச்சுட்டு அந்த ஓவர்லேயே ஜடேஜாட்ட வந்து விக்கெட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அந்த ஒரே ஓவரில் ஜடேஜா 2 விக்கெட் எடுத்துட்டாரு, வந்த உடனே எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். சிஎஸ்கே அங்கேயே பேக் ஃபயரை போட்டாச்சு. சிஎஸ்கே அன்னைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது சிஎஸ்கே இப்போது எவ்வளோ ரனில் அவுட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கேள்விக்குரியே. கடைசியில் ஓவர்டன் இருக்கார் இல்லையா, ஜேமி ஓவர்டன் செம்மையாக வந்து பேட்டிங் ப்ளே பண்ணாருங்க. அவரை மட்டும் சொன்ன 43 ரன் அடிக்கலைன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே 80-70 ரனில் ஆட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் யூ ஜேமி ஓவர்டனுக்கு செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. கடைசியில் ஒரு ஓவரில் 127 தான் அடிச்சிருந்தாங்க 20 ஓவர் முடிவில். வழக்கம் போல் பவுலிங்கில் வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ சூரியவன்சி மற்றும் நம்மளோட எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 2 பேரும் அதிரடியாக விளையாண்டாங்க சொல்லலாம். சூரியவன்சி இருக்கார் இல்லையா, ஸோ பயத்தை காமிக்கிறாங்க. நீ யாராக வேணார் எவனா வேணார் அடி, நான் அடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பயத்தை காமிச்சார். 5 6 3 4 அடித்து ஒட்டுமொத்தமாக அவரே மேட்சை வந்து முடிச்சு விட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கேவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல, ஸ்கோரும் வந்து பெருசாக அடிக்க முடியல. ஸோ அடிக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லலாம். பவுலிங்கில் கொஞ்சம் இம்பேக்டாக தெரிஞ்ச பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து கம்போஜ் வந்து இன்றைக்கி போட்டார், நல்லா போட்டார், 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. கொஞ்சம் வந்து இம்பேக்ட் வந்து கொடுத்தாரு, ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தாரு. ஸோ ஒரு நம்பிக்கை வந்து இந்த ஒரு பிளேயர் மட்டும் தான் இந்த மேட்ச்சில் கொடுத்துருக்காரு. 2 விக்கெட்டில் எடுத்து கொடுத்துருக்கம்பா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து தோத்தாச்சு. ஸோ தெரிஞ்சு போச்சு. இப்போது தோனி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக தோனி வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. பேட்டிங்கில் இந்த அளவுக்கு வந்து ஒரு கொலாப்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நானே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தோனி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கில் ஸோ கண்டிப்பாக பவுலிங்கில் இந்த கம்போஜிங்கிற பையன் வந்து நல்லா போடுவான் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நல்லாவே போட்டிருக்காரு. ஸோ நான் பேட்டிங்கில் பொறுத்தவரையும் இதளவுக்கு மோசமாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. அடுத்த மேட்ச் வந்து இதோட நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோனியே சொல்லியிருக்காரு. ஏன்னா தோனி வந்து நிறைய பார்த்துருப்பாருங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை. அதனால் தோனி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தவரையும் கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸே, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது நடந்த 3 மேட்ச்சில் சிஎஸ்கே தான் ஒரு மோசமான டீமாக தெரியுறாங்க இதுவரையுமே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6 டீம் இதுவரையும் ஆடி இருக்குது, அடுத்த 4 டீம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கேவோட யாராச்சும் மோசமாக ப்ளே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத.